சத்தீஸ்கர் அரசு மாவோயிஸ்ட் தரப்பிடையே சமரசம் ஏற்பட்டுள்ளதை அடுத்து கடத்தப்பட்ட கலெக்டர் அலெக்ஸ் பால் மேனன் புதனன்று விடுவிக்கப்படுகிறார். சத்தீஸ்கரில் கடத்தப்பட்ட கலெக்டர் அலெக்ஸ் பால் மேனனை விடுவிப்பது தொடர்பான மாவோயிஸ்ட் அரசு தரப்பு மத்தியஸ்தர் இடையேயான பேச்சுவார்த்தையில் சமரசம் ஏற்பட்டுள்ளது. மாவோயிஸ்ட் தரப்பு மத்தியஸ்தர்கள் மாவோயிஸ்டுகளை சந்தித்து அவர்களிடம் பேசிய பின் அரசு தரப்பு மத்தியஸ்தர்களுடன் 4வது சுற்று பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் மாவோயிஸ்டுகளுக்கும் அரசுக்கும் ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது. சிறையில் இருக்கும் மாவோயிஸ்ட் பழங்குடி இனத்தவர்கள் அனைவரையும் விடுவிப்பது குறித்து ஆராய சிறப்பு குழுவை சத்தீஸ்கர் அமைத்துள்ளது. ஓய்வு பெற்ற IAS அதிகாரி நிர்மலா புஜ் தலைமையில் தலைமைச் செயலாளர் சுனில்குமார், உள்துறை செயலாளர் SK அஸ்வால், DGP அனில் நாவனே ஆகியோரை உறுப்பினர்களாக கொண்டு இக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. அலெக்ஸ் பால் மேனன் விடுவிக்கப்பட்டதும் உடனடியாக இக்குழுவின் பணிகள் துவங்கும் என்று சத்தீஸ்கர் முதல்வர் ராமன் சிங் அறிவித்துள்ளார். After detailed discussion spanning over 4 sessions in 3 days, the mediators have arrived at the following agreement. The matter which is of utmost concern to the mediators is the well-being of Alex, the young collector, who continues to be with the CPI Maoists away from his family. The mediators nominated by the Maoists have agreed as a gesture of goodwill to ensure the safe return of Alex within 48 hours, that is on or before the 2nd of May 2012. எனவே புதனன்றோ அல்லது அதற்கு முன்னதாக எந்த நேரத்திலுமோ அலெக்ஸ் பால் மேனன் விடுவிக்கப்படுவார் என்று நம்பப்படுகிறது. கலெக்டரின் உடல்நிலை சரியில்லாததை அடுத்து அவரை விரைவில் விடுவிக்க மாவோயிஸ்டுகள் முடிவு செய்துள்ளனர்.